Hello students, welcome to Hiba Max. எல்லாருமே குவார்டர்லி எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சேன். என்னென்னா 10th ஸ்டாண்டர்டோட சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் அப்லோட் பண்ணலாம் நம்ம சேனலில். ஸோ எப்படி 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு உங்களுக்கு வீடியோஸ் வருதோ அதே மாதிரி இப்போ 10th ஸ்டாண்டர்டில் சயின்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதுலேயும் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டண்ட்டோடதும் இனி உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். சென்டம் எய்ம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் எல்லாம் தெரியாமல் நீங்கள் எக்ஸாமுக்கே போகக்கூடாது. சரிங்களா? இப்போதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு இன்னும் 10 நாள் இருக்குது. கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். எப்போவுமே அந்த கான்ஃபிடென்ட் இழந்துடாதீங்க. ஸோ இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் டே 1. சரிங்களா? 4 மார்க் கொஷின் ஃபஸ்ட்டு 4 கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி 7 மார்க்லேயும் நான் 7 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை இன்றைக்கி நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ் வரும்போது நீங்கள் ப்ரீவியஸோட முடிச்சிட்டிங்களா அப்படின்னு பாருங்கள். இந்த நோட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஆல்ரெடி சால்வ் பண்ணலன்னா இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 7 மார்க் பாருங்கள். நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்லாம் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அண்ட் 6th கொஸ்டின் ரெடியூஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் யூஸிங் நியூட்டன் செகண்ட் லா. அது ஒரு சில பேர் ஸ்கிப் பண்ணியிருக்கலாம், பட் கண்டிப்பாக அது படிக்கணும், படிச்சிடுங்க. அடுத்த கொஸ்டின் ஸ்டேட் அண்ட் த்ரூ த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ரொம்பவே முக்கியமான கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக அதை பார்க்கணும். டயக்ராம் வரைஞ்சி கிளியராக நம்ம எழுதும் போது நமக்கு மார்க் ரெடியூஸே ஆகாது. 8th கொஸ்டின் ராக்கெட் ப்ரொபல்ஷன். ரொம்ப ஈஸி, ஒரே ஒரு பேராகிராஃப் தான், அதையும் படிக்கணும். அடுத்த லெசன் லிஸ்ட் எனி 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். 5 ப்ராப்பர்ட்டி எழுதுனா போதும், பட் 6வது ஒன்று எழுதி வைங்க. ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 6th பாயிண்ட் வச்சுட்டு நம்ம மார்க் கெயின் பண்ணலாம். அடுத்த 10th கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த ரூல்ஸ் ஃபார் அப்டைனிங் இமேஜஸ் ஃபார்ம்டு பை கான்வெக்ஸ் லென்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ரே டயக்ராம். ஸோ ரே டயக்ராம் கண்டிப்பாக வரையணும் அண்ட் ரூல்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்த 11th கொஸ்டின் டிஃப்ரென்ஷியேட் த ஐ டிஃபெக்ட்ஸ் மயோபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா. டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டிங்களான்னு பாருங்கள். முக்கியமான கொஷின்ஸ் மார்க் பண்ணி வைங்க. குவார்டர்லிக்கும் சரி ஹாஃபேலி ஆனுவல் வரைக்கும் இந்த கொஷின்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஆல் த வெரி பெஸ்ட். வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ தேவைப்படுது, எனக்கு ப்ரிப்பரேஷனுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. அந்த வீடியோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வரும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.